இது வந்து பாறை வகையை சேர்ந்தங்க. இது வந்து ஜாயின் சொல்லுவாங்க நம்மளோட. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மண்டபம் மீனவன் இன்னையோட கடலுக்கு வந்து முதல் நாள் ஆச்சுங்க. முதல் நாள் முதல் வலை வாங்கிட்டு இருக்கோம். மீன் வந்து அதிகமாகப்பட்ட மாதிரி இருக்குங்க. வலையை வந்து வாங்கவே முடியலை, சரியான டைட்டாக வருது. அதனால் நாங்கள் வந்து வீஞ்சியில் வந்து ரோப் போட்டு வாங்கிட்டு இருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி நம்மளால் கையால் வாங்க முடியாத வலையெல்லாம் இந்த மாதிரி தான் வீஞ்சியில் போட்டு தான் வாங்குவோம். வலையை ஃபுல்லாக வாங்கி பார்ப்போம் என்னென்ன மீன் மாட்டியிருக்குன்னு. நீ ஒரு பக்கெட் இழுக்கிறா, நான் ஒரு பக்கெட் இழுக்கு. கட்ட சொல்லுங்க ரொம்ப தட்டி விடுறாரு. கட்ட ஓடிண்டா மீன் வந்து தூர் ஃபுல்லாக இருக்குங்க. எப்படியும் குறைஞ்சது ஒரு 2 டன் 3 டன் கிட்ட இருக்கேன். அதுக்கு மேலே தாங்க இருக்கேன் பாருங்க. 2 ஏரி இருக்கு. 2 ஏரினா ஒரு ஏரி வந்து எப்படியும் குறைஞ்ச ஒரு 2 டன்னாவது வரேன். இப்போ வந்து நம்மளால் மேலே இருந்தபடியே ரோப் வைக்க முடியாது. அதனால் நம்ம வந்து கீழே இறங்கி தாங்க ரோப் வைப்போம்.
எல்லாம் தூக்கிடலாம் பாரு. உருவ கூட இல்ல. பிளேட் பண்ண பாரு, பிளேட் பண்ண எப்படி மாத்தி விட்டு இருக்கு பாரு. இப்போ எல்லாத்தையும் தூக்கிட்டு. அந்த குளுக்கு இல்ல, ரெண்டு பேரும் குளுக்குங்க. பாரு பிள்ளைய பிள்ளைய பாரு பிள்ளைய பாரு பிள்ளைய எங்கிட்ட பிள்ளைய இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மீன் வந்து இந்த தூரில் வந்து தூக்க முடியலைங்க. இது சின்ன தூர். இது வந்து கரை மீன் பிடிக்கிறதுக்காக நம்ம போட்ட தூர். மீனோட அளவு வந்து அதிகமாக ஏறிடுச்சு. அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா தூர் வந்து மாற்றி போட போகிறோம். இந்த தூரை தூக்கி போட்டுட்டு இந்த தூரை வெளியே எடுக்க போகிறோம். ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு சின்ன தூருங்க. இந்த நெத்திலி மீன்லாம் ஏறினா வெளியே போகிறதுக்காக இந்த தூர் போட்டோம். இப்போ வந்து வேறு மீன் ஏறி இருக்கிறனால இப்போ தூரை மாற்றி போட போகிறோம். தூர் மாற்றியாச்சுங்க. வந்து வேறு தூர் கடலில் போட போகிறோம். அது போய் பார்க்க நீ அது போடு கேட்க மாட்டேங்கிறான்.
பாருங்கள் நம்ம 2 ஏரியும் மேலே தூக்கியாச்சு. போட்டு ஃபுல்லாக மீனாக தாங்க இருக்குது. குறைஞ்ச எப்படி ஒரு 3 டன் கிட்ட இருக்குங்க. மீன் எல்லாத்தையும் புறக்கி முடிச்சுட்டு பார்ப்போம். புறக்கி முடிச்சுட்டு ஐஸ் எப்படி போடுறோம், இந்த மீனை எப்படி சேஃப்டியாக நாம் வந்து கரையை கொண்டு வரோம், இதை பற்றின ஃபுல் வீடியோ தான். இதே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது என்ன மீனுன்னா, இது வந்து செம்மான்னு சொல்லுவோம். செம்மா, அப்புறம் பார்த்திங்கன்னா டிஸ்கோ, இல்லை ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. இது வந்து கன்னியாகுமரி சைடு வந்து அதிகமாக இருக்குங்க. கொடுசாலன்னு சொல்லுவாங்க கன்னியாகுமரி சைட்லாம். அந்த மீன்லாம் இது பார்த்துக்கிறீங்க. அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, வலையை மாற்ற போகிறோமுங்க. இந்த வலை வந்து பிஞ்சு வந்துருச்சு. அதிகமாக மீன் ஏறினாலே வலை வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகும். அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, அந்த பக்கத்தில் ஒரு வலை இருக்குது பாருங்கள், அந்த வலையை தூக்கி தான் நம்ம இப்போ கடலில் இறக்க போகிறோம். அந்த வலையை இறக்கிட்டு இந்த மீன் எல்லாத்தையும் புறக்கிட்டு ஐஸ் போடுவோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வலையை வந்து மாற்றியாச்சுங்க. இப்போ நம்ம 2வது வலை போட போகிறோம். மணி சரியாக 11:30 மணி ஆயிடுச்சு. போட்டாச்சு. திரும்பவும் நம்ம இதே மீனுக்காக தான் போட்டிருக்கோம். இந்த மீன் ஏறுறது கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான், அதனால போட்டு பார்ப்போம். நம்ம மீனை பிறக்கிறதுக்காக கூட எல்லாம் கொண்டு வந்தாச்சுங்க. மீன் பிறக்க ஸ்டார்ட் பண்ணுறோம். மீனை பிறக்கி முடிச்சுட்டு அந்த மீனை தண்ணியில் அலசிட்டு அதை எப்படி ஐஸ் போடுறோம்னு ஃபுல் வீடியோ பார்த்துக்கிறேங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதில் கிடக்கிற மீன் எல்லாத்தையும் தனித்தனியாக பொறிக்காச்சு. வந்து ஐஸ் போடுறதுக்காக பிஸ்டோலர் பக்கத்தில் கொண்டு வந்து வச்சாச்சு. மீனை வந்து அலசிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. நம்ம ஃபிஷ் ஹோல்டருக்குள்ள வந்துட்டோம்ங்க.
அப்புறம் பிடிச்ச மீன் எல்லாத்தையும் ஐஸ் போட போகிறோம். இன்னைக்கு முதல் நாள்னால எல்லாமே அப்படி அப்படியே இருக்குங்க. வாங்கிட்டு வந்த காய்கறி, ஐஸு, பழங்கள், அப்புறம் ஜூஸு எல்லாமே அப்படியே இருக்கு. டெய்லியும் ஒவ்வொரு நாள் ஒன்று ஒன்று காலியாக வச்சு அதுக்கு மேலே மீன் போடுவாங்க. இப்படிதாங்க நாங்கள் 10 நாள் வந்து தங்கி கொண்டு வர மீன் எல்லாத்தையும் இந்த மாதிரி தான் சேஃப்டியாக கொண்டு வருவோம். திரும்ப என்ன செய்வோம்னா ஒரு 3 நாள் கழிச்சு இந்த ஐஸ் எல்லாமே கரைஞ்சிருக்கேன். அந்த ஐஸை வந்து நாங்கள் ரீஃபில் பண்ணுவோம் எல்லா மீனுக்குமே. எத்தனை ஒரு 200 பாக்ஸ் போட்டாலும் 200 பாக்ஸுக்குமே நாங்கள் வந்து ஐஸை வந்து ரீஃபில் பண்ணுவோம். அப்போ தான் மீன் வந்து நம்ம வந்து கரையை வந்து சேஃப்டியாக கொண்டு வந்து சேர்க்க முடியும். இல்லைனா மீன் எல்லாமே டேமேஜ் ஆகிடும், எல்லாமே கெட்டு போயிடும்.
எல்லாத்தையுமே அலசி ஐஸ் போடுறதுக்காக கொண்டு வந்தாச்சுங்க. இப்போ ஒரு 30 கூட தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 100 கூட கிட்ட நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி ஐஸ் போட்டாச்சு. இப்போ அடுத்து என்ன செய்கிறோம்னா இந்த டிஸ்கோ மீனை தாங்க அலசிக்கிட்டு இருக்கோம். அலசி எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நம்ம டிஸ்கோ மீன் எல்லாத்தையும் கொண்டு வந்துருக்கோம் ஐஸ் போடுறதுக்கு. ஸ்டோருக்குள்ள இறக்கிட்டு இருக்காங்க. டிஸ்கோ மீனா கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோ கிட்ட இருக்குங்க. மொத்தம் ஒரு 20 கூட இருக்கு. ஒரு கூட 25 கிலோ போட்டாலும் 500 கிலோ வந்துடும். முடிஞ்சிருச்சுங்க. அவ்வளோதான். இப்போ என்ன விஷயம்னா காலையில் 9:30 மணிக்கு எடுக்க ஆரம்பித்தது வலை. மீன் எல்லாத்தையும் ஐஸ் போட்டு முடிக்க, வலையை வாங்கி மீன் எல்லாத்தையும் ஐஸ் போட்டு முடிக்க மணி இப்போ மதியம் 1 மணி ஆயிடுச்சு. 1 மணிக்கு தாங்க இப்போ நாங்கள் காலை சாப்பாடு சாப்பிட போகிறோம். காலை சாப்பாடு பழைய கஞ்சியும் கருவாடும் பொரிச்சிருக்கு. அதிகமான மீன்லாம் ஏறிட்டா அந்த மாதிரி தாங்க சாப்பிட கூட நேரம் இருக்காது. மீனை தான் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து மீனை வந்து சேஃபாக ஐஸ் வைக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்து முயற்சி பண்ணுவோம். சாப்பாடெலாம் அதுக்கு அடுத்தது தான். பாருங்கள் கஞ்சிலாம் அப்படியே இருக்குது. இந்த மாதிரி மதியம் வந்து சோறு ஆக்கோப்பில் என்னன்னு தெரில. ஆக்கிட மாட்டிலா பாய். மதியம் சாப்பாடு தாங்க இன்னைக்கு. இனிமேல் நைட்டு சாப்பாடு தான். சைடிஷ்க்கு வந்து என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து நம்ம இந்த வலையை இப்போ கடலில் போட்டிருக்க வலையை வந்து எடுத்து வாங்கி பார்ப்போம். அதில் என்னென்ன மீன் வருதுன்னு பார்ப்போம். சாயங்காலம் 3:30 ஆயிடுச்சு. ரெண்டாவது வலை வாங்குகிறோம். ஒரு சோகமான செய்தி என்னென்னா வலை வந்து கல்லில் போட்டு பிஞ்சிருச்சுங்க. பாருங்க, பாதி வலை தான் வந்திருக்கு, பாதி வலை வந்து கடலில் கிடக்கு.
பாருங்கள், இதுதான் ரெண்டாவது வலையில் உள்ள மீன். முதல் நாள் முதல் வலையில் ஒரு 1 லட்ச ரூபா மீன் கிடஞ்சி, ரெண்டாவது வலையில் ஒரு 10,000 மீன் தான் வரும் போல். இப்போ நம்ம வாங்கிட்டு இருக்கிறது முதல் நாள் 3வது வலைங்க. ஏற்கனவே 2 வலையில் என்னென்ன மீன் வந்துச்சுன்னு பார்த்தோம். இப்போ அடுத்து 3வது வலை. வலையை ஃபுல்லாக வாங்கியாச்சு. தூர் மட்டும்தான் கடலில் கிடக்கு. நல்லா இருக்கேன். மீன் புறக்கிறது உட்காந்தாச்சுங்க. மீன் புறக்கிட்டு இருக்கோம். நம்ம காலையில் என்ன மீன் பிடிச்சோமோ அதே மீன் தான் வந்திருக்கு. ஆனால் கொஞ்சமாக வந்திருக்கு. ஒரு 30-40 வெட்டிக்கிட்டு வந்திருக்கு. இந்த மாதிரி மீன் பட்டுச்சுன்னா ஒரு 10 நாளில் உள்ளே போக வேண்டிய போட்டு ஒரு 5 நாள் 6 நாளில் வந்து உள்ளே போயிருங்க. அதாவது கரைக்கு போயிடும். கரையை கொண்டு போய் மீன் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த 2 வலைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கிட்ட மீன் பிடிச்சிருக்குங்க. 2வது வலை வந்து கொஞ்சம் மோசமாயிடுச்சு. வலை வந்து பிஞ்சு வந்தனால மீன் அந்த அளவுக்கு இல்லை. வருது அங்கே ஒரு வாட்டி பறக்க பிறக்கின மீன் எல்லாத்தையுமே தனித்தனியாக அள்ளிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் லெதர் ஜாக்கெட் பீஸ் பார்த்துக்கிறோங்க.
மீனையுமே தனித்தனியாக பிரித்து எடுத்தாச்சுங்க. ஏன் அந்த வலையில் 3வது வலையில் வந்த மீன் கனவா, ஐல மீன், இதெல்லாம் சில்லறை மீன், அப்புறம் லெதர் ஜாக்கெட் பீஸு, அப்புறம் செம்மா, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டிஸ்கோ, இதுதான் நம்ம வலையில் வந்த மீன். டிஸ்கோ ஒரு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 கூடை கிட்ட இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா செம்மா அதுங்க அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 40 கூடை கிட்ட இருக்குங்க. பாருங்கள், ஃபுல்லாக அடிக்கி வச்சுருக்கோம். நம்ம ஸ்டோர் பக்கத்தில் கொண்டு வந்து வச்சாச்சு புறக்கின மீன் எல்லாத்தையுமே ஐஸ் போடுறதுக்காக. பாருங்க, உள்ளே வந்து பாக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க மீன் போடுறதுக்கு. எல்லாமே மீன் போடுறதுக்காக ரெடி பண்ணி தாங்க வச்சுருக்காங்க. இப்போ மீன் இறக்கி கொடுக்காம எல்லாத்தையும் போட்டு முடிச்சுருவாங்க. இந்த மீனை வந்து நான் தான் இப்போ இறக்கணும். அதனால் போட்டு முடிச்சுட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம இப்போ ஃபிஷ் ஹோல்டருக்குள்ளே நிற்கிறோமுங்க. இன்றைக்கி ஒரு நாள் பிடிச்ச மீனை மட்டும் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 70 பாக்ஸு கிட்ட மீன் பிடிச்சி வச்சுருக்கோம். அதுவும் 2 பாட்டில் கிடச்சதுங்க எல்லாமே. பாருங்க, பாக்ஸில் போட்ட மீன் எல்லாத்துக்குமே ஐஸ் போட்டு ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மணி வந்து சரியாக 9 மணி ஆயிடுச்சுங்க. ஸ்டோரேஜுக்குள்ளே வந்து ஐஸ் போடுற வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வாங்க நம்மளோட செஃப் வந்து என்ன சமைக்கிறாங்கன்னு பார்ப்போம். மீன் பொரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து வெங்காயம் வெட்டிக்கிட்டு இருக்காங்கங்க. அதாவது இந்த மீனை பொரித்து அதுக்கப்புறம் அந்த வெங்காயம்லாம் போட்டு ஒரு மாதிரி பெரட்டல் மாதிரி பண்ணுவாப்புல, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்டியில் வந்து 2 பேர் வலை வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கடல் வந்து ரொம்ப அமைதியாக இருக்குங்க, காற்றெல்லாம் இல்லை. நம்ம இப்போ நைட்டு சாப்பாடு சாப்பிட போகிறோமுங்க. போட்டு இன்ஜினை ஆஃப் பண்ணியாச்சு. எவ்வளோ அமைதியாக இருக்குதுன்னு பாருங்கள். கடல் வந்து பின் ட்ராப் சைலன்ஸில் இருக்குது. நைட்டு சாப்பாடு என்னென்னா சோறு. இது வந்து இந்த டிஸ்கோ மீனை வந்து பெப்பர் போட்டு வெங்காயம் போட்டு பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ரசம். நைட்டு சாப்பாடு. இந்த டிஸ்கோவில் வந்து டிஸ்கோ மீனில் வந்து வெங்காயம் இந்த பெப்பர்லாம் போட்டு பண்ணால் அருமையாக இருக்குங்க.
இந்த ஈரன் பொறிச்சு போய் இருக்கா ஒடிசா இன்னையோட கடலுக்கு வந்து 2வது நாள் ஆச்சு. நம்ம இப்போ எதுக்கு நேரம் வந்து வலை வச்சுக்கிட்டு இருக்கோம்னா மங்களூருக்கு நேரம் தாங்க. மங்களூருக்கு நேரம் கிட்டத்தட்ட ஒரு 120 அடி ஆழத்தில் வந்து வலை வச்சுக்கிட்டு இருக்கோம். காலையில் ஒரு 5 மணிக்கு வலை போட்டு மணி 8:30 ஆயிடுச்சு. 8:30 மணிக்கு வாங்கியிருக்கோம். வாங்க காலையில் முதல் வலைக்கு என்ன மீன் கிடக்குன்னு பார்ப்போம். மீன் அந்தளவுக்கு பெருசாக இல்லைங்க. மொத்தமாக ஒரு 5-6 கூட ஒரு 10 கூட கறக்கு வரும் போல். என்னென்ன மீன் இருக்குன்னு பார்ப்போம். மீன் எல்லாத்தையும் நம்ம போட்டில் கொட்டியாச்சுங்க. பாருங்கள் மொத்தமாக ஒரு 5 கூட சரக்கு தான் இருக்குது. 10 கூட வரும்னு சொன்னேன். மொத்தமாக 5 கூட தான் வரும் போல். அடுத்த வலை வைக்கிறதுக்காக ரெடி பண்ண போகிறோம். மீன் கிட்டத்தட்ட ஒரு 10-12 வகையான மீன் இருக்குங்க. ஒவ்வொரு மீனாக சொல்கிறோம் பாருங்கள். இது வந்து சிவப்பு கலரில் இருக்குது பாருங்கள். அது எல்லாமே டிஸ்கவுண்ட் சொல்லுவாங்க மங்களூரில். அப்புறம் இதுக்கு பேர் தான் மாமியா பாறை. ஒரு பீஸ் கிடக்குங்க மாமியா பாறை. எல்லாமே விலை அதிகமாக உள்ள மீன் தான் கிடக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கடவுரால் மீன் கிடக்கு. அப்புறம் இந்த ஒரு மீன் இருக்குது பாருங்கள். இது வந்து பாறை வகையை சேர்ந்ததுங்க. இது வந்து டாலி மீன் சொல்லுவாங்க மங்களூரில். அப்புறம் இது லெதர் ஜாக்கெட் பீஸ். மங்களூரில் வந்து இதுக்கு பேர் வந்து பேட்டு. அப்புறம் பாருங்கள் ஒரே ஒரு மீன் வந்திருக்கு, வஞ்சர மீன். ஒரு 1.5 கிலோ வருங்க. ஒரே பீஸ் தான் இருக்குது. குழம்புக்கு தான். லெதர் ஜாக்கெட் பீஸ் வந்து அதிகமாக இருக்குது. டிஸ்கோ வந்து அதிகமாக இருக்குது. மற்றதெல்லாம் சில்லறை மீன் தாங்க இருக்குது. குறைஞ்ச ஒரு 10,000 ஒரு 12,000 வரைக்கும் போகுங்க அந்த மீன் எல்லாமே. அடுத்த வலை வைக்கிறதுக்காக ரெடி பண்ணுறாங்க. இப்போ வந்து காலையில் 2வது வலை தாங்க போட போகிறோம். மங்களூர் போட்லாம் எப்படி வந்து வலையை வந்து கடலில் போடுவாங்கன்னு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க. ஃபஸ்ட்டு தூக்கி போடுறதுக்கு பாருங்க தூர். அந்த தூருக்குள்ளே தான் வலைக்கில் போகிற மீன் எல்லாமே போகும்.
புறக்காமல் அப்படியே கிடக்கு. வலையை கடலில் வச்சுட்டு தான் புறக்குவோம். பொதுவாக ஒரு மங்களூர் போட்டில் வந்து ஒரு ஆழ்கடல் போட்டில் இலவ போட்டில் ஒரு 12 பேர்கிட்ட வருவாங்க. ஆனால் நம்ம இந்த கடல் வந்து கேப்டனோட சேர்த்து ஒரு 9 பேர் தான் வந்திருக்கோம். ஆட்கள் பற்றாக்குறையாயிடுச்சுங்க. பொதுவாகவே இந்த மீனவ தொழிலுக்கு வந்து ஆள் வந்து கம்மியாக தான் இருக்கேன். நிறைய பேர் வந்து பயந்து வரமாட்டாங்க கடலுக்கு. வலை வந்து கலர் கலராக போகுது பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஊதா கலரில் போணுச்சு, அதுக்கப்புறம் சிவப்பு, அதுக்கப்புறம் கருப்பு. இப்போ வர்ற வலை எல்லாமே இந்த மாதிரி தாங்க வருது. அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு காலத்துலலாம் ஊதா கலரில் மட்டும்தான் வலை இருக்கு. இப்போ மஞ்சள், பச்சை, கருப்பு, சிவப்பு, ஊதா என்னென்ன கலர்லேயே வலை வந்துருச்சுங்க. ஆனால் மீன்கள் வந்து குறைவாக இருக்கனால கொஞ்சம் டெக்னிக்கை யூஸ் பண்ணி தாங்க மீன் பிடிக்க வேண்டியதாக இருக்குது. வலையை வந்து கடலில் போட்டாச்சு. லோடு கொடுத்து போயிட்டு இருக்காப்ல. எவ்வளோ ஸ்பீடில் போகுதுன்னு பாருங்க. வலையை கடலில் போட்டதுக்கப்புறம் 2 ரோப் போடுங்க. மேலே ஒன்று கீழே ஒன்று. அது இந்த போர்டில் ஜாயிண்ட் ஆகும். இதான் ட்ராவலிங் போர்டு. அதாவது இழுவலைக்கு உள்ள போர்டு வந்து இதுதான். ஒரு சைடு ஒரு போர்டு, 2 சைடு 2 போர்டு இருக்கு. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொருளுங்க இந்த போர்டு இழுவலைக்கு. இது இருந்தால் தான், இந்த போர்டு இருந்தால் தான் தரையில் வந்து வலை வந்து உட்காந்து வரேன். அதாவது தரையை வந்து உரசிக்கிட்டு வரேன். இப்போ அதுக்கு பின்னாடியே ஒரு ரோப் போடுது பாருங்கள், ஸ்டீல் ரோப்பு. ஆழம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ரோப் வைப்பாங்க. இப்போ ஆழம் வந்து ஒரு 100 மீட்டர் இருக்குன்னா ரோப் வந்து ஒரு 300 மீட்டர் அளவுக்கு இறக்குவாங்க. 3 மடங்கு வைப்பாங்க ரோப்பு. இந்த ரோப்பை இறக்கிட்டு மீன் பிறக்கும். 2 பேர் இறக்குறாங்க பாருங்கள். மீன் எல்லாத்தையும் புறக்கிட்டு பார்ப்போம்ங்க, எந்தெந்த மீன் எவ்வளோ வந்திருக்குன்னு.
எல்லா மீனையுமே நம்ம குறைக்க முடிச்சாச்சு. பாருங்கள் என்னென்ன மீன் குறைக்கிருக்கோம், என்னென்ன மீன் எவ்வளோ வந்துருக்கு பாருங்க. இது எல்லாமே கனவாங்க. கனவாயை மொத்தம் ஒரு 4 வகையாக பிரிச்சுட்டு இருக்காங்க, 4 பீஸாக. அதுக்கப்புறம் இது வந்து செம்மா மீன், அதுக்கப்புறம் மாமியா பாறை, அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து சக்கரா மீனோட குட்டி, இது எல்லாமே ஊழி மீனுங்க. அப்புறம் இதெல்லாம் டிஸ்கோ, அப்புறம் இதெல்லாம் பருவட்டு, அதாவது குழம்புக்கு தேவையான மீனுங்க அவ்வளோவுமே. இதில் வந்து எல்லாத்தையும் நாங்கள் குழம்புல வைப்போம். அப்புறம் இது அயில, அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது டாலி மீன் சொல்லுவாங்க, இது லெதர் ஜாக்கெட்டு. மொத்தமாக சேர்த்து எல்லா மீனும் ஒரு 12,000 ஒரு 15,000 வரைக்கும் இருக்குங்க மீன். அந்த அளவுக்கு மீன் இது ஒன்றும் பெரிய மீன் இல்லைங்க. வலைக்கு ஒரு 20,000 மீனாவது பிடிக்கணும், ஒரு 25,000 குறைஞ்ச பிடிக்கணுங்க. அப்போ தான் ஓடுற டீசலுக்கு வந்து சரியாக வரேன். பார்ப்போம், அடுத்த அவ்வளோ வந்து கடலில் வச்சுருக்கோம். அடுத்த விலைக்கு என்ன மீன் வருதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த மீனை வந்து எப்படி நம்ம உள்ளே கொண்டு போய் ஐஸ் போடுறோம்னு பார்ப்போம். நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க எப்படி ஐஸ் போடுறோம்னு, இதனால் இதையும் பாருங்கள். இப்போ இந்த மீன் எல்லாத்தையுமே அலசுறாங்க பாருங்கள். அதாவது அந்த கடல் தண்ணியில் அலசி தாங்க ஐஸ் வைப்போம். ஏன்னா மீன் எல்லாம் மொத்தமாக இருக்கும்போது ஒரு மாதிரி அழுக்கு மாதிரி வந்துடும். அழுக்கு இந்த சேர் எல்லாம் மொத்தமாக வரும். இந்த மாதிரி தண்ணி பிடிச்சி கொடுக்கும்போது மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மீன் பிடிச்ச மீன் எல்லாத்தையும் ஐஸ் போடுறதுக்காக நல்லா தண்ணியில் அலசி ஃபிஷ் ஹோல்டர் பக்கத்தில் கொண்டு வந்து வச்சாச்சுங்க. இப்போ நம்ம உள்ளே இறங்கி ஐஸ் போடுவோம், எப்படி போடுறோம்னு பாருங்கள். இப்போ நம்ம பிடிச்சிட்டு வந்த பிடிச்ச மீன் எல்லாத்தையும் ஒவ்வொரு வட்டியாக இறக்குறாங்க பாருங்கள், ஒவ்வொரு கூடையாக. அதை வந்து ஃபிஷ் ஹோல்டருக்குள்ளே ஒவ்வொரு மீனையும் ஒவ்வொரு இடத்துல போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரூம் மாதிரி இருக்குது, இங்கிட்ட ஒரு ரூம் மாதிரி இருக்குது. எல்லாத்தையும் என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொரு மீனையும் ஒவ்வொரு ரூம்குள்ளே போட்டு வைப்பாங்க. இது எல்லாத்தையும் கல்லின்னு சொல்லுவோங்க மீனவர் எல்லாரும். இதை வந்து கல்லின்னு சொல்லுவோம். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா இது ஒரு ரூம்னு சொல்லலாம். பாருங்கள், உள்ளே கொண்டு வந்தது எந்தெந்த மீன் எங்கெங்கே இருக்கோ அதாவது ஒன்று ஒன்றா தனித்தனியாக பிரித்து போடுவாங்க. மொத்தமாக போட்டோம்னா நம்ம இந்த மீனை வந்து கரையை போய் நம்ம தான் தனித்தனியாக பிரிக்கணும். அதனால் கடல் மேலேயே நாங்கள் வந்து பிரிச்சுருவோம். பாருங்கள், வஞ்சர மீனை வந்து தண்ணிக்குள்ளே போட்டாச்சு. அது வந்து சமையலுக்கு தாங்க. அடுத்து வந்து கனவா, ஊசி கனவா. ஊசி கனவா வந்து இந்த தனியாக போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இது ஒரு வகையான ஊசி கனவா, அங்கிட்ட ஒரு வகையான ஊசி கனவா இருக்குது. நாங்கள் இந்த மாதிரிலாம் போய் கஷ்டப்பட்டு மேலே ஏறி போடணுங்க. கீழே விழுந்தோம்னா அவ்வளோதான், கால் கை மண்டையில் ஏதாவது அடிபடும். அதனால் கொஞ்சம் சேஃபாக நிற்கணும். மீனவ வாழ்க்கையில் வந்து இந்த கர்ணம் தப்பினால் மரணம்னு சொல்லுவோம் தெரியுமா, அது வந்து மீனவ வாழ்க்கையில் ரொம்ப இருக்குங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக வேலை பார்க்கணும் ஒவ்வொரு வேலையும். இது வந்து டிஸ்கோ மீனுங்க. டிஸ்கோவில் 3 வகையான டிஸ்கோ நம்ம வந்து பிடிச்சிருக்கோம். அதனால் ஒவ்வொரு டிஸ்கோவையும் ஒவ்வொரு கல்லியில் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ இதில் இருக்கிற எல்லாமே பெஸ்ட்டு தாங்க, அதாவது ஃபஸ்ட் குவாலிட்டி. இது எல்லாமே அயில மீனுங்க. அயில மீனுக்கு தனியாக ஒரு பாக்ஸ் வச்சுருக்கோம் பாருங்கள், அதில் போடுவாங்க. இது எல்லாமே பெரிய அயில, அது கையில் வச்சுருக்க சின்ன அயில. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதாங்க லெதர் ஜாக்கெட். இப்போ இந்த மீனை மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக போடுவாங்க. ஒரு சில மீன் இருக்குங்க. இப்போ இந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அப்படியே கூடையிலேருந்து அப்படியே நம்ம பாக்ஸில் வந்து தட்டி விட்டுறலாம், இந்த மாதிரி மீன் எல்லாத்தையும். ஆனால் இந்த லெதர் ஜாக்கெட்டை என்ன செய்வாங்கன்னா ஐஸ் வச்சு நம்ம வந்து அடுக்கணும், அதாவது லெவலாக வந்து அடுக்குவாங்க.
அப்போ தான் வந்து ஐஸ் வந்து அப்படியே இருக்கும், மீன் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம வந்து கண்டக்க முண்டக்க போட முடியாது. இப்போ பாருங்கள் எப்படி வந்து மீனை வந்து ஆர்டராக எப்படி பாக்ஸில் அடுக்கி நம்ம ஐஸ் வைக்கிறோம்னு பாருங்கள். வந்து ஐஸ் உடைக்கிறாங்க. இந்த மாதிரி தாங்க கட்டி கட்டியாக நம்ம வந்து கரையிருந்து வரும்போது ஐஸ் கம்பெனிலே தூள் தூளாக்கி நம்ம போட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்க. அதை நம்ம இப்படி போட்டுக்குள்ளே கொட்டும்போது இந்த மாதிரி கட்டியாக ஃபார்ம் ஆகிருங்க. மலை மாதிரி அப்படியே குமிஞ்சிருக்கு பாருங்கள். திரும்ப நம்ம என்ன செய்வோம்னா சவுளை வச்சு இந்த ஐஸ் எல்லாத்தையும் தூள் தூளாக உடைப்போம். தூள் தூளாக உடைச்சி தான் ஐஸ் போடுவோம். இதாங்க ஆல்ரெடி பிடிச்ச லெதர் ஜாக்கெட் பீஸ் வந்து இதுதான். இதுக்கு கீழே வந்து லெதர் ஜாக்கெட் தான். இப்போ என்ன செய்வாங்கன்னா இந்த மீனுக்கு மேலேயே ஒரு பாக்ஸ் வச்சு அந்த மீனை வந்து ஐஸில் போடுவாங்க. பாருங்க எப்படி தூக்கி வீசுறாங்கன்னு. லேசாக ஸ்லிப் ஆகுச்சுன்னா என் காலில் விழுவேன். பாருங்க இந்த மாதிரி தாங்க ஆர்டர் அடுக்கணும். எவ்வளோ மீன் ஏறினாலும் சரிதான், டன் கணக்கில் ஏறினாலும் இந்த மீன் மட்டும் இப்படி தான் அடிக்க போடுவாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அடுத்தடுத்து நாங்கள் என்னென்ன செய்கிறோம்னு. ஒரு ஆழ்கடல் போட்டில் வந்து மீனவர்கள் வந்து 10 நாள் வந்து எப்படி தங்கி மீன் பிடிக்கிறாங்க, இதை பற்றின ஃபுல் வீடியோலாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வீடியோ பார்க்க இன்ட்ரெஸ்டாக இருக்கோ அவங்கெல்லாம் கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, நம்ம ஒரு குள்ள மீனை வந்து அடிக்க முடிச்சாச்சு. இப்போ அடுத்த கூடையில் உள்ள வந்து அடிக்கிட்டு இருக்காங்க. கீழே மீன் அடிக்க முடிச்சாச்சு. வாங்க மேலே போவோம். அடுத்தது நாங்கள் வந்து காலையில் சாப்பிடுவோமுங்க. மணி இப்போ வந்து 9:30 மணி ஆயிடுச்சு. காலை சாப்பாடு என்னன்னு பார்ப்போம். காலையில் எப்படி சாப்பிட்றோம்னு பாருங்கள். நம்ம போட்டு வந்து இழுவையில் போயிட்டுருக்குங்க. பாருங்கள் நம்ம போட்டோட பக்கத்தில் ஒரு கப்பல் போயிட்டுருக்கு. இப்படிதாங்க அடிக்கடி ஒவ்வொரு கப்பல் வந்து நம்ம போட்டை வந்து கிராஸ் பண்ணு நம்ம போட்டோட பக்கத்தில் வரேன். இந்த மாதிரி கப்பல் வந்தால் பகல் நேரத்தில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. அதே நைட் நேரம் இரவு நேரத்தில் வந்து நாங்கள் கொஞ்சம் பயப்படுவோம் கப்பலை பார்த்தா. ஏன்னா கப்பல் வந்து போட்டில் முட்டினாலும் போட்டு போய் கப்பலில் முட்டினாலும் சேதாரம் என்னவோ போட்டுக்கு தான். அதனால் கப்பல் வந்து பக்கத்தில் வந்தாலோ இல்லை கப்பலுக்கு பக்கத்தில் நாங்கள் போனாலோ அது கொஞ்சம் தள்ளி தான் போவோம். கிட்டத்தட்ட எப்படியும் குறைஞ்ச ஒரு நாட்டிக்கல் தொலைவில் நாங்கள் வந்து கப்பலை தாண்டி போவோம். நம்ம போட்டில் இப்போ ஆட்கள் எல்லாருமே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மணி வந்து 10:30 ஆச்சுங்க. 10:30 மணி ஆயிடுச்சு. வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்த்து முடிச்சுட்டு தாங்க சாப்பிடுவோம் காலை சாப்பாடு. காலை சாப்பாடு என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா தக்காளி சோறு, கனவா கிரேவியும் பண்ணி வச்சுருக்காங்க. காலை சாப்பாடு எப்படி சாப்பிட்றோம்னு பாருங்கள். நம்ம இப்போ என்ன செஞ்சுக்கிருக்கோம்னா வலை வாங்கிட்டு இருக்கோமுங்க. நம்ம வலை வேலையை முடிச்சுட்டு வந்து சாப்பிட போகிறோம்னு சொன்னோம். நான் சாப்பிடல. அதுக்குள்ளே நம்மளோட கேப்டன் வந்து வலையை வாங்கிட்டாங்க. மீன் வந்து அந்த அளவுக்குள்ளேயும் அந்த இடத்துல
ஸ்பாட்டில் அந்தளவுக்கு மீன் இல்லாதனால வலையை வந்து உடனே எடுத்துட்டாங்க. வயர்லெஸில் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க மாற்றி மாற்றி. ஒரு போட்டிலேருந்து ஏதாவது ஒரு போட்டுக்கு மீன் கம்மியாக இருக்கும், இன்னொரு போட்டுக்கு வந்து மீன் கூட இருக்கும். இப்போ நம்ம போட்ட தாவில் வந்து மீன் வந்து அந்தளவுக்கு இல்லை, அதெல்லாம் எடுத்துட்டாங்க. பார்ப்போம் அந்த வலையில் என்னென்ன மீன் வந்திருக்குன்னு. என்ன செய்ய போகிறோம்னா அந்தளவுக்கு மீன் இல்லை, அதனால் அப்படியே இழுத்துருவோங்க. மீன் வந்து அதிகமாக இருந்தால் தான் கப்பி வச்சு இழுத்து போடுவாங்க. மொத்தமாக ஒரு ரொட்டி ஒரு கூட கறக்கு தான் இருக்குது, அதனால் கப்பி வைக்காமல் அப்படியே தூக்கி வச்சு. ஆமாம் எல்லாமே லெதர் ஜாக்கெட் பீஸுங்க. ஒரு 10 பீஸு 12 பீஸ் கிட்ட கிடக்கு. போட்டில் வந்து இன்ஜின் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. மீன் இல்லைன்னா பகல் நேரத்தில் வந்து இந்த மாதிரி தான் இன்ஜின் ஆஃப் பண்ணி போட்டு டீசல் மிச்சப்படுத்துவோம். இதுக்கப்புறம் எப்போ உழவுப்பாங்கன்னா மதியம் ஒரு 3 மணி இல்லை 4 மணிக்கு உழவுப்பாங்கங்க. அது வரைக்கும் என்னென்ன செய்கிறோம்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லா லெதர் ஜாக்கெட் பீஸும் வந்து உயிரோட தாங்க இருக்குது. இப்போ லெதர் ஜாக்கெட் பீஸை மட்டும் பிறக்கிறாங்க, எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் லெதர் ஜாக்கெட் பீஸு, அதுக்கப்புறம் ஊசி கனவா டிஸ்கோ எல்லாம் கிடக்கு. வலையில் வந்த மீன் எல்லாத்தையும் புறைக்க முடிச்சாச்சுங்க. அது எவ்வளோ வந்திருக்குன்னு ஒரு 5-6 கிலோ கனவா வரும், ஊசி கனவா. அப்புறம் ஒரு 10லேருந்து ஒரு 15 கிலோ கிட்ட லெதர் ஜாக்கெட் பீஸு. அப்புறம் இதெல்லாம் சில்லற மீன் டிஸ்கோ இதாங்க மொத்தமாக வந்திருக்கு. மொத்தமாக ஒரு 5000-6000 சரக்கு தான் வந்திருக்கு. இந்த அளவுக்கு இல்லை. இந்த பாடு கொஞ்சம் நட்டம் தாங்க. போன பாடாவது ஏதாவது ஒரு 10 ரூபா 15 ரூபா சரக்காக கிடந்துச்சு. இந்த பாடு அதுவும் இல்லை. அதனால் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா வலையை வந்து மாற்ற போகிறோம். வலை வந்து இந்த வலை வந்து சரியில்லை, அதனால் வேறு வலை வந்து மாற்றி போட போகிறோம். இந்த சைடில் இருக்குது பாருங்கள், இந்த வலையை தான் தூக்கி அடுத்து நம்ம கடலில் போடுவோம். அதனால தான் இப்போ அதில் கட்டின போயா எல்லாத்தையும் அவுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம காலை சாப்பாடு சாப்பிட போகிறோமுங்க. காலை சாப்பாடு தக்காளி சோறு, தெரியாதா என்ன. இங்கே எப்படின்னா செல்ஃப் தாங்க, நம்ம இஷ்டப்படி எவ்வளோ சோறு வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் இது சைடிஸ் வந்து நம்ம செஃப்பு தான் வைப்பாங்க. அதை நம்ம இஷ்டத்துக்கு போட்டோம்னா எல்லாமே காலியாயிடும். ஒவ்வொரு ஆள் இந்த மாதிரி தட்டை கழிட்டு வந்து அவங்கவுங்க போட்டுக்குருவாங்க.
கொடுப்பா. இன்னொருக்கு எடுத்து வச்சுட்டு போட்டலாம்லாங்க. இந்த போயிட்டு போட்டு ஓடும். போடுங்க. சும்மா அப்படி போடுங்க. மணி 4 மணி ஆயிடுச்சுங்க. வலை போட்டாச்சு, 3வது வலை கடலில் போட்டாச்சு, இழுவையில் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து மதிய சாப்பாடு தான் சாப்பிட போகிறோம். மதிய சாப்பாடு சோறு, கருவாட்டு குழம்பு. இதான் நீங்கள் உங்கள் வீட்டில் மதியம் சாப்பாடு எப்படி சாப்பிட்றோம்னு பாருங்கள்.
தனித்தனியாக இப்போ தனித்தனியாக ரெண்டாவது நாள் மூணாவது வாங்கி முடிச்சாச்சுங்க. அந்தளவுக்கு மீன் இல்லை. இந்த மாதிரி 4 வஞ்சர மீன் மட்டும்தான் வந்திருக்கு. ஒரு 5 வஞ்சர மீன் வந்திருக்கு. அப்புறம் கொஞ்சோண்டு ஊசிக்கணம் வந்திருக்குங்க. அவ்வளோதான். இந்த பாடு அந்தளவுக்கு இல்லைங்க. அடுத்த பாடு ஏதாவது வருதான்னு பார்ப்போம். அடுத்து வந்து நம்ம நைட்டு வைக்க போகிறோம்.